பாட்டி, கவனித்தீர்களா? இன்று காந்திமதிக்கு எவ்வளவு சுறுசுறுப்பென்று? அதான் பார்த்தேனே. அவ்வளவு துணிகளையும் துவைத்து விட்டு உலர்த்த போய்விட்டாளே. பாட்டி, ஏன் என்று சொல்லுங்கள். இது தெரியாதாக்கோ? தஞ்சம்மாம்பாள் வந்திருக்கிறாள், அதனால் தான் இத்தனை சுறுசுறுப்பு. தஞ்சம்மாம்பாளை கொஞ்ச நாட்களாக இங்கே ஆற்றங்கரை பக்கம் காணவே இல்லையே. இன்றுதான் வந்திருக்கிறாள். இன்னும் என்ன, அவள் சின்ன பெண்ணா? துள்ளி திரிந்து விளையாடுவதற்கு அவளது அம்மாவும் அப்பாவும் நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருப்பார்களாக்கும். இல்லை மாமி, அப்பா ஒன்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கவில்லை. அம்மாதான் இங்கே போகாதே, அங்கே போகாதே, இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டே இருப்பாள். எனக்கு பிடிக்கவே இல்லை. அது அப்படித்தான். அப்பா ஏன் கட்டுப்படுத்த மாட்டார் என்றால், ஒரு பெண் பெரியவளானதும் அவளின் மனநிலை எப்படியெல்லாம் மாறும் என்று அவருக்கு தெரிய நியாயம் இல்லை. ஆனால் அம்மா அப்படி இல்லையே. அவள் உன் வயதை கடந்து வந்தவளாயிற்றே. அவளுக்கு உன் மனதிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றங்கள் துல்லியமாக தெரியும். அதனால்தான் அவள் கட்டுப்படுத்துகிறாள். அது ஜாக்கிரதை உணர்ச்சி. இருந்தாலும் கட்டுப்பாடுகள் எல்லை மீறி போகிறதோ என்று கோபமாய் வரும் தான். எனக்கும் பூமி தேவிக்கும் எவ்வளவு சண்டை வரும் தெரியுமா? அவள் பெரியவளானதும் நானும் நிறைய அவளை கட்டுப்படுத்தினேன். ஏதாவது ஒன்றை செய்யாதே என்று சொன்னால் உடனே அப்பாவிடம் ஓடிவிடுவாள். அவள் அப்பாவோ தன் பெண்ணுக்கு பரிந்து கொண்டு வந்து விடுவார். அட, இதேதான் மாமி எங்கள் அகத்திலும். நானும் என் அப்பாவிடம் போய், பாருங்கள் அப்பா, அம்மா இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று சொன்னால் போதும், அப்பா எனக்காக பரிந்து கொண்டு வந்து விடுவார். அதனால் அம்மா தனக்கு ரொம்பவும் எதிராக இருக்கிறாளோ என்று நீ எண்ணிவிடக்கூடாது. உன் நல்லதற்காகத்தான் சொல்கிறாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்னை பார்க்க வருகிறேன் என்று சொன்னால் கூட போகக்கூடாது என்று சொல்வார்களா? இல்லவே இல்லை. காந்திமதி மாமியையா, சரி போய் பார்த்து விட்டு வா என்றுதான் சொல்வார்கள். பரவாயில்லையே, இந்த காந்திமதி மாமியை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. உங்களை பற்றி நிறைய பேசுவார்கள். காந்திமதி மாமியை போல் பதவிசாக குடும்பம் நடத்த தெரிந்தவர்கள் ஒரு சில பேர்தான் என்பார்கள். அகத்துக்காரரையும் பிள்ளைகளையும் அவர் கவனித்துக் கொள்ளும் பாங்கே தனி என்பார்கள். நீ அந்த நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வப்போது சொல்வார்கள். உன் அம்மாவின் கட்டுப்பாடுகள் உன்னை நிறைய மாற்றி இருக்கின்றன. அப்படியா மாமி? ஆமாம், உன் பேச்சிலும் நடைமுறை பாவனைகளிலும் ஒரு நிதானம் தெரிகிறதே. நல்லதுதான். முன்பு போலவா இப்போதும் தினமும் ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறாய்? எப்போதோ தானே வருகிறாய். உன் சிநேகிதிகளுடன் உன்னை பார்ப்பதே கூட அரிதாக இருக்கிறதே. ஆமாம் மாமி, நான் கூட அவர்களை பார்த்து நாளாகி விட்டன. எப்போதாவது உங்கள் பிள்ளையை கூட பார்ப்பேன். இப்போது அதுவும் இல்லை. அவர் எப்படி இருக்கிறார் மாமி? எங்கே? நீ எங்கோ இருந்து கொண்டு அவனை பார்க்காமல் இருக்கிறாய். நான் அகத்திலேயே தான் இருக்கிறேன், கண்ணில் படவே மாட்டேன் என்கிறான். பாடசாலை, பாசுர வகுப்பு, சமூக சேவை, கோவில் கைங்கரியம் என்று சதா சர்வ காலமும் எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறான். கோவில் துப்புரவு பணியில் உங்கள் பிள்ளையுடன் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்களாமே. அப்பா சொல்வார், எங்கோ குடிசை பகுதியில் பாசுர வகுப்பு நடத்துகிறாராம். அதையும் கூட நிறைய ஸ்லாகித்து சொல்வார் அப்பா. அதெல்லாம் சரிதான். ஆனால் அவனுக்கு அம்மாவுடன் பேசக்கூட நேரமில்லை. நான் பார்த்து பார்த்து அவனுக்கு பிடித்ததாக தளிகை செய்து வைப்பேன். குனிந்த தலை நிமிராமல் அமுது செய்துவிட்டு போய்விடுவான். இது நன்றாக இருக்கிறதம்மா, இதில் உப்பே இல்லையே அம்மா என்று இப்படி ஏதாவது பேச மாட்டானோ? மாமி, அவருக்கு என்ன பிடிக்கும்? இனிப்பு அவனுக்கு மிகவும் பிடிக்கும். லட்டு என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம். ஆனால் நான் அதை செய்து வெகு நாட்களாகிவிட்டது. நீங்கள் லட்டு செய்து இலையில் பரிமாறி இருக்க வேண்டும். அப்போது அவர் உங்களுடன் நிறைய பேசியிருப்பார். சரிதான். இதற்காக நான் தினமும் லட்டு செய்து கொண்டிருக்க முடியுமா என்ன? மாமி, நாளைக்கு நான் லட்டு செய்து கொண்டு வருகிறேன், பரிமாறி பாருங்கள். என்ன சொல்கிறார் என்று பிறகு வந்து சொல்லுங்கள். உன் சின்ன வயதில் நான் உனக்கு அதிரசம் கொடுத்தால் பெரியவளாகி நீ எனக்கு லட்டு கொடுக்க பார்க்கிறாயா? உங்களுக்கு இல்லை மாமி, உங்கள் பிள்ளைக்கு. லட்டை பார்த்ததும் திடீரென்று எதற்கம்மா லட்டு செய்தீர்கள் என்று கேட்பார். அப்போது என்ன சொல்ல போகிறீர்கள்? நன்றாக இருக்கிறது அல்லவா, உனக்கு பிடிக்குமே என்று நான் தான் செய்தேன் என்று சொல்ல போகிறேன். போங்கள் மாமி, நீங்கள் ரொம்ப மோசம். பிறகு என்ன சொல்ல சொல்கிறாய்? நான் தான் செய்தேன் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தானே சொல்ல போகிறேன் என்றேன். மாமி, நான் என்றால் நீங்கள் இல்லை, தஞ்சமாம்பாள் செய்து கொண்டு வந்திருந்தாள் என்று சொல்ல வேண்டும். சரி, சொல்கிறேன். ஆமாம், உனக்கு உண்மையிலேயே லட்டு பிடிக்க தெரியுமா? நாளைக்கு லட்டு செய்து கொண்டு வருகிறேன். அப்போது சரியாக பிடித்திருக்கிறேனா, உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று சொல்லுங்கள். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் தஞ்சா. நீ நிஜமாகவே செய்து கொண்டு வந்துவிட போகிறாய். பயப்படாதீர்கள் மாமி,
லட்டு அருமையாக செய்வேன். நாளை ஆற்றங்கரைக்கு தவறாமல் வந்து விடுங்கள். அதிரசம் பயணித்த தூக்கில் லட்டின் பயணம் நாளை இனிதே ஆரம்பம். வருகிறேன் மாமி. யார் இவர்? இவர் பூண்டிருக்கும் கோலத்தின் மீது அடியேனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. கோவிந்தா, சுவாமி, என்னையா அழைத்தீர்கள்? உன் பெயர்தானே கோவிந்தன்? ஆமாம். பிறகு ஏன் இப்படி கேட்கிறாய்? அது என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்ற குழப்பம்தான். குழந்தாய், எல்லா கேள்விகளுக்கும் விடை உண்டு என்றாலும் அவை அனைத்தையும் சொல்லிவிட முடியாது. இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு நீ விடை சொல்வாயா? சொல்கிறேன் சுவாமி, எதுவாயினும் கேளுங்கள். வழியோடு சென்று கொண்டிருந்த நீ இங்கு வந்து என்னை பார்த்ததும் ஏன் நின்று விட்டாய்? உங்கள் தோற்றம், நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கும் நிலை, இவற்றைக் கண்டு நின்று விட்டேன். இதே பாதையில் எத்தனையோ பேர் போகிறார்கள். அவர்களும் தான் நின்று பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாரும் என் அருகில் வருவதில்லையே. நீ மட்டும்தானே வந்தாய். ஏன்? அதை பற்றி எப்படி சொல்வதென்றே புரியவில்லை. ஏதோ ஒரு ஈர்ப்பு, என்னையும் அறியாமல் வந்துவிட்டேன். உனது அந்த நிலை எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அது என் மனதையும் தொட்டுவிட்டது. அதனால்தான் கண் விழித்து உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. உன் மனதில் நீண்ட நாட்களாக உனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க கூடியவர்களுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய கேள்வி அது. ஆனால் அதை நீ யாரிடமும் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். கேட்க தயங்குகிறாய், இல்லையா? ஆஹா, அற்புதம் சுவாமி, அற்புதம். நீங்கள் சொல்வது சரிதான். என் மனதில் அப்படி ஒரு கேள்வி இருப்பது உண்மைதான். ஆனால் அதை நான் யாரிடமும் கேட்கவில்லை. நான் அந்த கேள்வியை யாரிடமாவது கேட்டு இவன் ஒரு மூடன் என்று நினைத்து விடுவார்களோ, அது அவர்களுக்கு தவறான கேள்வியாக தோன்றிவிடுமோ என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறேன். ஏன்?
அதற்கு விடை சொல்லக்கூடியவர்கள் யாரும் உன் அருகில் இல்லையா? ஏன் இல்லை? என் அண்ணன் ராமானுஜர் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு விடை சொல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆனால் அவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்டு இவன் ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறான் என்று நினைத்துவிடக் கூடாது என்ற தயக்கத்தால் அதை கேட்கவில்லை. ஆனால் என்னிடம் நீ அதை பற்றி கேட்க தயங்க வேண்டியதே இல்லை. நான் உன்னை பற்றி தவறாக நினைக்கப் போவதில்லை. அதனால் எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் கேள். பரம்பொருள் ஒன்று என்கிறார்கள். ஆனால் அதை அடைவதற்குரிய மார்க்கத்தை மட்டும் ஏன் பலவிதமாக வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் திருநீர் அணிந்திருக்கிறீர்கள், அடியேன் திருமண் அணிந்திருக்கிறேன். சிலர் சந்தனம் மட்டுமே பூசுகிறார்கள், சிலர் குங்குமம் மட்டும் தரிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு தெய்வத்தின் பெயரை சொல்கிறார்கள். பரம்பொருள் ஒன்றே எனும்போது ஏன் இவ்வளவு பேதங்கள்? ஆஹா, அருமையான கேள்வி குழந்தாய். இதற்கான விளக்கத்தை உனக்கு புரியும்படியாக எளிமையாக கூறுகிறேன். வெவ்வேறு பெயர்களில் ஆறுகள் பாய்ந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் போய்ச் சேருவது கடலில்தானே. அப்படித்தான் சமய நெறிகள் என்ற ஆறுகள் அனைத்தும் பரம்பொருள் என்ற சமுத்திரத்தில் போய்ச் சேருகிறது. அவரவர் தம் தம் சமயமே சிறந்தது என்று கூறிக்கொள்கிறார்கள். வெவ்வேறு சின்னங்களை அணிந்து கொள்கிறார்கள். நான் திருநீறு அணிந்து கொண்டிருப்பதை பற்றி கேட்டாயே, அதை பற்றி கூறுகிறேன் கேள். அதை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது சுவாமி? அது வெறும் சாம்பல் தானே. அதில் சந்தேகமே இல்லை, அது சாம்பல் தான். அதற்கு ஏன் திருநீறு என்று பெயரிட்டார்கள்? அது வெந்து நீராகியது என்பதால் தான். ஆனால் எதற்காக இப்படி சாம்பலை எடுத்து நெற்றியில் இட வேண்டும்? அது வெறும் சாம்பல் தானே. அதில் சந்தேகமே இல்லை, அது சாம்பல் தான். அதற்கு ஏன் திருநீறு என்று பெயரிட்டார்கள்? அது வெந்து நீராகியது என்பதால் தான். ஆனால் எதற்காக இப்படி சாம்பலை எடுத்து நெற்றியில் இட வேண்டும்? நாமும் ஒரு நாள் இப்படி விழுவோம், நம் உடலும் சாம்பலாகிவிடும் என்பதை நினைவில் கொண்டு வாழும்போது நல்ல நெறியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு என தொடங்கி திருநீற்று பதியமே பாடியிருக்கிறார். திருமூலர் திருநீற்றின் பெருமையை எப்படி சொல்கிறார் தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவநெறி சிங்காரமான சிவலோகம் சேர்வரே என்று பாடியிருக்கிறார். திருநீறு கவசமாக இருந்து தனது அடியார்களை பாதுகாக்கும், வினைகளும் அகலும், சிவநெறி சாரும் என்பதுதான் அதன் பொருள். தாங்கள் இவ்வளவு பேசியும் எனது கேள்விக்கான விடை இன்னும் தெரியவில்லையே. இத்தனை பிரிவுகள் ஏன் இருக்க வேண்டும்? நாம் உண்ணும் உணவில் எத்தனையோ விதமான காய்கறிகள் இருக்கின்றன. எல்லா காய்களும் எல்லோருக்கும் பிடித்து விடுவதில்லையே. அவரவருக்கு பிடித்தது என்று இருக்கத்தானே செய்கிறது. இதுவும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். உனக்கு திருமண் பிடித்திருக்கிறது, நீ அதை அணிந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு திருநீறு பிடித்திருக்கிறது, இதை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் இவற்றில் எது சரியானது, எது பொருத்தமானது என்ற குழப்பம் ஏற்படுகிறதே. அதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீயாக ஏற்படுத்திக் கொண்ட குழப்பத்திலிருந்து நீயேதான் விடுபட வேண்டும். சிந்தனை செய் கோவிந்தா, சிந்தனை செய்.
இங்கே பாரும் பட்டரே, பக்த கோடிகளுக்கு பிரசாதம் விநியோகிக்க கூடாது என்பதென்ன என் உத்தரவா? அது யார் உத்தரவாக இருந்தால்தான் என்ன? பெருமாள் பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்குவது இன்று நேற்றா நடக்கிறது? கோவில் தோன்றிய நாளிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறதே. இன்று திடீரென்று அதை நிறுத்துவது பெருமாளுக்கே அடுக்காது. இது எனக்கும் தெரிகிறது. இது மாமன்னரின் உத்தரவாம். எனக்கு ஓலை வந்திருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? என் நிலையில் நீர் இருந்து பார்த்தால்தான் உமக்கும் புரியும். பிரசாதம் இல்லாமல் மக்கள் திரும்பி போகட்டும் என்று கூட ஒரு மாமன்னர் எண்ணுவாரா? மன்னருக்கு மதிகட்டு போயிருக்கிறது. யாதவ பிரகாசர் கெடுத்து வைத்திருக்கிறார். மக்களுக்கு மழை முக்கியமா அல்லது பெருமாள் கோயில் பிரசாதம் முக்கியமா என்றெல்லாம் கேட்டு மன்னரை குழப்பியிருக்கிறார். பிரசாதம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்குத்தானே, மழை ஊருக்கெல்லாம் தேவையாயிற்றே. பயிர் பச்சை விளைய வேண்டாமா, குடிதண்ணீர் வேண்டாமா என்று இந்த ரீதியில் பேசியிருக்கிறார் யாதவ பிரகாசர். சரி, அவர் ஏதோ யாகம் செய்து மழையை வரவழைக்கப் போகிறாராம். தாராளமாக வரவழைக்கட்டும். ஆனால் அதற்கும் இங்கு பிரசாதம் விநியோகிப்பதை தடை செய்வதற்கும் என்ன தொடர்பு? சில கோயில்களில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுவதில்லையாம். அந்த கோயில்கள் எல்லாம் யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமாம். அதற்கு பின் தான் அவர் மழையாகத்தை தொடங்குவாராம். மன்னர் என்ன செய்வார் பாவம்? மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரின் தலையாய விருப்பம். அதனால் சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். முதலில் யாதவ பிரகாசர் நம் கோயிலில் கை வைத்திருக்கிறார். திருக்கட்சி வருகிறார். வாருங்கள் நம்பிகளே. அடியேன். அடியேன். என்ன ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. அடியேன் குறுக்கிட்டு விட்டேனோ? அப்படியெல்லாம் இல்லை. நீங்களும் கேளுங்கள் இந்த அநியாயத்தை. இன்றிலிருந்து பெருமாளுக்கு திருவாராதனம் செய்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிக்க கூடாதாம். ஆச்சரியமாக இல்லை? அதிர்ச்சியாக இருக்கிறது. பன்னெடுங்காலமாக நடந்து வரும் பிரசாத விநியோகத்தை நிறுத்துவதா? என்ன சுவாமி இது? ஏன் இதை நிறுத்த வேண்டும் என்கிறீர்கள்? தாங்கள் இப்படி செய்யக்கூடியவர் இல்லையே. நானா இதை நிறுத்தினேன் நம்பிகளே? யாதவ பிரகாசர் மாமன்னரின் வழியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.